கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 72வது சங்கீதம் 18ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அதிசயங்களை செய்தவர், செய்து கொண்டிருக்கிறவர், இனிமேலும் அதிசயங்களை செய்யப்போகிறவர். அதனாலே தேவனுடைய இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாம் அவரை துதிக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காகவும் நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் அது நிறைவேறும் என்று நாம் கர்த்தருக்குள் விசுவாசித்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். மகத்துவமான காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுக்கு துதி செலுத்த வேண்டும். அவர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். தாவீது சொன்னபடி, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்தின நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நாம் துதிக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை துதிக்க வேண்டும். தேவனை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் ஏதோ இன்றைக்கிருந்து நாளைக்கு மறைந்து போகக்கூடியவர் அல்ல. தேவன் எப்பொழுதும் இருக்கிறவர், எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபகம் உள்ளவர், சர்வ ஆளுகையுள்ளவர். ஆம், அதிசயமான காரியங்களை அவர் நமக்காக செய்யக்கூடியவர். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆவியோடும் உண்மையோடும் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் கர்த்தர் அதிசயமாக சிருஷ்டித்தார். அற்புதமாக அவர்களை போஷித்து பராமரிக்கிறார். தேவனுடைய எல்லா கிரியைகளிலும் அவருடைய மீட்பின் கிரியை மிகவும் விசேஷித்தது. இது மகத்தானது. மகத்துவமான கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அதிசயங்களை எண்ணி பாருங்கள். நடக்கவே நடக்காது என்று நினைந்திருந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். இது என்னமாய் முடியுமோ என்று ஆச்சரியப்பட்ட காரியங்களை பூரணமாய் நிறைவேற்றி கொடுத்தார். சந்தோஷ சமாதானம் விளங்கும்படி செய்தார். அவருடைய நாமமே அதிசயமானது தானே. அவர் அற்புதமான ஆண்டவர் தாமே. இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைத்து மகிழக்கூடியவர் தாமே. கானாவூர் கல்யாண வீட்டிலே காலியான கச்சாடையிலே தண்ணீர் வார்க்கப்பட்டதே, திராட்சரசம் எங்கிருந்து வந்தது? அது தேவனுடைய அதிசயம். பேச முடியாத ஒரு வாலிபன் பேசினானே, எப்படி பேசினான்? அது அவருடைய அதிசயம். பாடையை தொட்டு மரித்து போன இந்த வாலிபனை எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவன் ஜீவன் பெற்று எழுந்தானே, அது அதிசயம்தானே.
5 அப்பம் 2 மீனை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து 5000 பேர் புசிக்கவும் 12 கூடைகளிலே மிகுதியாய் அள்ளவும் செய்தாரே. இது ஆச்சரியந்தானே, அதிசயந்தானே. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா என்று ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் அல்லவா? ஆம், தேவனாலே எல்லாம் கூடும். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். வானங்களை விரித்தவர், நட்சத்திரங்களுக்கு இலக்கமிட்டவர், மலைகளையும் குன்றுகளையும் தராசிலே நிறுத்தவர், கடற்கரை மணலை மரக்காலிலே அளந்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் கரங்களை நீட்டும் பொழுது சர்வ ஜீவராசிகளும் போஷிக்கப்படும், பராமரிக்கப்படும். ஆம், அவருடைய அற்புதங்களை செய்தால், அற்புதங்களை சொன்னால் கண்டிப்பாக அதற்கு நேரம், நாளம், காலம் இது பத்தவே பத்தாது. ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலே நீர் அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே. இனியும் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யப் போகிறீர். அதற்காக உம்முடைய மகிமை பொருந்தின நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆம், அவர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.